السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவு மகரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இது அல் குர்ஆனினுடைய ஒரு வசனம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அனைத்து நட்பாக்கியங்களையும் தருகின்றான். ஈருலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை நமக்கு தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே ஏராளமான துஆக்களை குறிப்பிடுகின்றான். நபிமார்கள் ஓதிய துஆக்கள் அல் குர்ஆனிலே இடம்பெறுகின்றது. இறைநேசர்கள் ஓதிய துஆக்களையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் இந்த குர்ஆன் கூறக்கூடிய துஆக்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 156வது வசனம், وَاكْتُبْ لَنَا فِي هَذِهِ الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ وَاكْتُبْ لَنَا فِي هَذِهِ الدُّنْيا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகிய நன்மைகளையே விதித்தருள்வாயாக. நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 7வது அத்தியாயத்தின் 156வது வசனம் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அனைத்திலும் அல்லாஹ்விடத்தில் நல்லதையே கேட்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட துஆக்களை நாம் அதிகமாக ஓத வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய தேவைகளை கேட்கக்கூடிய துஆக்கள் ஏராளம் இருக்கின்றது. இது போன்ற துஆக்கள் தான் இந்த இவ்விரண்டிலும், உலகத்திலும் சரி நாளை மறுமையுடைய நாளிலும் சரி, அல்லாஹ்விடத்திலே வெற்றியை கேட்கக்கூடியதாக இந்த துஆக்களே இருந்து கொண்டிருக்கின்றது. அதிகமாக இப்படிப்பட்ட துஆக்களை ஓதுவோம், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகத்திலும் வெற்றி அடைந்த கூட்டத்தில் நம்மை ஆக்குவான். வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.